வெல்கம் டு லேர்ன் அண்ட் டீல். இன்றைக்கி நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் கிராஃப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ட்ரீஸை பற்றி பார்த்துருந்தோம், ட்ரீயுடைய டெர்மினாலஜிஸை பற்றி பார்த்துருந்தோம். இன்னும் ட்ரீஸில் நிறைய நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது ஒரு ட்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் இருக்குது. கம்ப்ளீட் பைனரி ட்ரீ, பைனரி சர்ச் ட்ரீ, ஏவிஎல் ட்ரீ, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸை பற்றி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது ஒவ்வொரு ட்ரீயும் வந்து நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், பைனரி சர்ச் ட்ரீனா என்ன, ஏவிஎல் ட்ரீனா என்ன, அதே மாதிரி ஹீப் ட்ரீனா என்ன, இதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் இப்போ கிராஃப்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். கிராஃப்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் த செட் ஆஃப் வேர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செட் ஆஃப் வேர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ் அப்படின்றப்போ நம்ம எப்படி நம்ம வந்து நான் ட்ரீயில் வந்து நான் சொல்லணும் அதே மாதிரி தான். அதாவது ட்ரீயில் நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறப்போ நோட்ஸ்ன்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸை தான் நம்ம வந்து வேர்டிசஸ்ன்னு சொல்லுவோம். ரெண்டு நோட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற அந்த கனெக்டிவிட்டியை வந்து நம்ம வந்து எட்ஜஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ நோட்ஸ்னு சொல்லலாம், வேர்டிசஸ்னு சொல்லலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ட்ரீ தான் போட்டிருக்கேன். ஏன்றது ஒரு ரூட் நோடு, பின்ட்டு ஒரு நோடு, சின்ட்டு ஒரு நோடு நான் போட்டிருக்கேன். இது வந்து ட்ரீன்னு தான் சொல்லுவோம். அட் த சேம் டைம் இது கிராஃப்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா, எல்லா ட்ரீயும் நம்ம கிராஃப்னு சொல்லலாம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக இது வந்து கிராஃப் மட்டும்தான், இது ட்ரீ கிடையாது. இட் இஸ் நாட் ஏ ட்ரீ. இப்போது வந்து இது ட்ரீ கிடையாது, பிகாஸ் நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இது மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டப்போ இது வந்து கிராஃபு, இது வந்து ட்ரீ கிடையாது. ஸோ அட் த சேம் டைம் நம்ம எல்லா ட்ரீயையும் நம்ம கிராஃப்னு சொல்ல முடியும், பட் எல்லா கிராஃபும் கண்டிப்பாக ட்ரீ கிடையாது. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏன்றது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் எ வேர்டெக்ஸ் அண்ட் பின்றது ஒரு வேர்டெக்ஸ், சின்றது ஒரு வேர்டெக்ஸ். ஏவுக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற இந்த லைனை தான் நம்ம எட்ஜுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி பிக்கும் சிக்கும் நடுவில் இருக்கிற இந்த லைனை நம்ம எட்ஜுன்னு சொல்கிறோம். ஏவுக்கும் சிக்கும் நடுவில் இருக்கிற இந்த லைனையும் நம்ம எட்ஜுன்னு சொல்கிறோம். ஓகே, சரி, நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், செட் ஆஃப் வேர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ், அதாவது ஒரு பேராக ஒரு வேர்டிசஸையும் எட்ஜஸையும் சேர்த்தது தான் நம்ம வந்து கிராஃப்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போது இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளில் இப்போ காமிச்சேன். ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் எ க்ளோஸ்டு கிராஃபாக நான் வந்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஏவும் பியும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு எட்ஜு. இதில் என்னென்னலாம் எட்ஜஸ் இருக்குன்றதை நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இதில் என்னென்னலாம் வேர்டிசஸ் இருக்குது அப்படின்னா ஏன்றது ஒரு வேர்டெக்ஸு, பின்றது ஒரு வேர்டெக்ஸு, சின்றது ஒரு வேர்டெக்ஸ். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வேர்டெக்ஸு. அதே மாதிரி ஏவுக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற அந்த லைனை நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா எட்ஜுன்னு சொல்கிறோம். அது ஒரு எட்ஜ் இருக்குது. ஏவுக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிறத நம்ம வந்து ஒரு எட்ஜுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி பி கமா சிக்கு நடுவில் இருக்கிற அந்த லைனையும் நம்ம வந்து ஒரு எட்ஜுன்னு சொல்கிறோம். ஏ கமா சிக்கு நடுவில் இருக்கிற அந்த லைனையும் நம்ம வந்து எட்ஜுன்னு சொல்கிறோம். நான் சொல்கிறது அந்த டயக்ராம் இப்போ நான் ரெப்ரசன்ட் பண்ணி காமிச்சேன் இல்லையா, அந்த டயக்ராம்லேருந்து தான் நான் இதை சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ கமா பி கமா சி இது மூணு வந்து வேர்டிசஸ். ஏவும் பியும் ஒரு எட்ஜு, ஏவும் சியும் ஒரு எட்ஜு, பியும் சியும் ஒரு எட்ஜு அப்படின்றது தான் இங்கே நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது எல்லாமே கலந்தது தான் ஒரு கிராஃப். ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்து கிராஃப்னு சொல்கிறோம். சரி, என்னென்னலாம் வந்து கிராஃபில் டெர்மினாலஜிஸ் இருக்குன்றதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது டெர்மினாலஜிஸ் ஆஃப் த கிராஃப். இதில் என்னென்னலாம் டெர்மினாலஜிஸ் இருக்குன்னா, மெயினாக வந்து நம்ம கிராஃபில் பார்க்க வேண்டிய விஷயம்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நோடுன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இப்போ நான் வந்து சொன்ன வேர்டெக்ஸ் தான் வந்து ஒரு நோடுன்னு நம்ம சொல்லுவோம். இது சர்க்கிளில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதை நம்ம வேர்டெக்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எட்ஜு. இப்போ நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் எட்ஜு அப்படின்றது என்ன அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஏ கமா பி, பி கமா சி, ஏ கமா சி, இதெல்லாம் வந்து எட்ஜுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பற்றி நான் இன்னும் சொல்கிறேன். ஸோ டிகிரி ஆஃப் த நோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எதை நம்ம வந்து டிகிரி ஆஃப் த நோட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் எட்ஜஸ் கனெக்டட் டு எ நோடை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா டிகிரி ஆஃப் த நோட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த டயக்ராமில் நீங்கள் பார்க்கலாம் எத்தனை நோடு வந்து கனெக்டாக இருக்கோ. ஓகே, அதாவது ஏ கூட கனெக்டாக இருக்கிற நோட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை கனெக்டாக இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். ஏ கூட கனெக்டாக இருக்கிறது பி, சி. ஓகேங்களா, ஸோ அப்போது டிகிரி ஆஃப் ஏ வந்து பார்த்திங்கன்னா 2 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பியுடைய டிகிரி என்ன, பி கூட கனெக்டாக இருக்கிறது ஏ, சி. ஓகேங்களா, அப்போ பியுடைய டிகிரியும் 2. அதே மாதிரி டிகிரி ஆஃப் சி பார்த்திங்கன்னா அதுவும் 2 தான். ஏன்னா ஏவும் பியும் கனெக்ட் ஆகிருக்கு, அதனால எனக்கு டிகிரி ஆஃப் த நோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ எத்தனை எட்ஜஸ் கனெக்ட் ஆகிருக்கோ
அது வந்து நம்ம வந்து நம்பர் ஆஃப் எட்ஜஸ் கனெக்டட் டு எ நோடு அப்படின்றத தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா டிகிரி ஆஃப் த நோடுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சி கூட கனெக்டாக இருக்கிறது ஏவும் பியும் தான் கனெக்டாக இருக்குது. ஏவுக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற இந்த எட்ஜை நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. சி கூட என்ன கனெக்ட் ஆகிருக்கோ அந்த நோட்ஸை மட்டும் தான் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதுதான் வந்து நம்ம டிகிரி ஆஃப் த நோடுன்னு சொல்கிறோம். இப்போ டிகிரி ஆஃப் சி வந்து இங்கே 2, டிகிரி ஆஃப் ஏவும் 2, டிகிரி ஆஃப் பியும் 2. ஓகே. ஸோ அதே மாதிரி ஏல வந்து பார்த்திங்கன்னா அட்ஜசன்ட் நோட்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஏக்கு அட்ஜசன்ட் நோடு என்ன, ஏவுடைய பக்கத்து நோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா பி அண்ட் சி. சியுடைய பக்கத்து நோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா பி அண்ட் ஏ. ஏவுடைய இது பியுடைய பக்கத்து நோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ சி. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சிம்பிள் கிராஃபை வச்சு உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போது இதில் இன்னொரு டெர்மினாலஜி என்னென்னா அட்ஜசன்ட் நோட்ஸ்ன்னு சொல்லுவோம். பக்கத்தில் இருக்கிற நோட்ஸை நம்ம வந்து அட்ஜசன்ட் நோட்ஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி சைஸ் ஆஃப் த கிராஃப் அப்படின்றத நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா சைஸ் ஆஃப் த கிராஃப். இந்த சைஸ் ஆஃப் த கிராஃப்ன்றது மொத்தம் எத்தனை எட்ஜஸ் இருக்கோ அவ்வளோ பெரிய கிராஃப் அப்படின்றத நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து எத்தனை எட்ஜஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஏக்கும் பிக்கும் நடுவில் ஒரு எட்ஜ் இருக்குது, பிக்கும் சிக்கும் நடுவில் ஒரு எட்ஜ் இருக்குது, ஏக்கும் சிக்கும் நடுவில் வந்து ஒரு எட்ஜ் இருக்குது. ஸோ மொத்தமாக இதனுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 இருக்குது. அதனால் இந்த சைஸ் ஆஃப் த கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா 3 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம பாத் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, இப்போது எனக்கு பாத் வந்து பிக்கும் ஈக்கும் நடுவில் இருக்கிற பாத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பாத் ஃபார் பி அண்ட் இ, அதாவது சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் நம்ம சொல்லுவோம். இந்த சோர்ஸுக்கும் டெஸ்டினேஷனுக்கும் நடுவில் இருக்கிறத தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பாத்துன்னு சொல்லுவோம். இப்போ பியிலேருந்து ஈக்கு நான் ட்ராவல் ஆகணும்னா எந்த வழியாக நான் வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படி பி டு இ. ஓகேங்களா. என்னுடைய சோர்ஸ் வந்து பியிலேருந்து ஈக்கு நான் பாத் மென்ஷன் பண்ணணும்னா இந்த மாதிரி தான் நான் மென்ஷன் பண்ணணும். பியிலேருந்து சி, சியிலேருந்து இ இப்படியும் மென்ஷன் பண்ணலாம். அதர்வைஸ் இன்னொரு பாத்தும் இருக்குது. பியிலேருந்து ஏ, ஏலேருந்து சி, சியில் இருந்து இ. என்னுடைய டெஸ்டினேஷன் பியிலேருந்து ஈக்கு போகிறதுக்கு இப்படியும் நம்ம வந்து பாத் சூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை தான் நம்ம பாத்துன்னு சொல்கிறோம். அதே மாதிரி பி டு ஏ, ஏ டு டி, அதுக்கப்புறம் டியிலேருந்து இ. ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம பாத்துன்னு சொல்கிறோம். அப்போ பி டு சி டு இன்றது ஒரு பாத், பி டு ஏ டு சி டு இன்றது ஒரு பாத், பி டு ஏ டு டி டு இ அப்படின்றது ஒரு பாத். ஸோ இதில் என்னென்னலாம் டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ஸ் இருக்குன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முதல்ல டைரக்டட் கிராஃப், அன்டைரக்டட் கிராஃப்னு ரெண்டாக பிரிக்கலாம். ஸோ ஆர்டினரியாக நம்ம வந்து இப்போ நான் வந்து வித்தவுட் எனி டைரக்ஷன் போட்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே போட்டது வந்து பார்த்திங்கன்னா டைரக்ஷன் வந்து எதுவுமே நான் மென்ஷன் பண்ணலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பை டைரக்ஷனல் கிராஃப்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ பை டைரக்ஷனல் கிராஃப். இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது பை டைரக்ஷனல் கிராஃப். அதே மாதிரி டைரக்டட் கிராஃப்னு நம்ம சொல்லலாம். டைரக்டட் கிராஃப்னா என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு டைரக்ஷன்ஸ் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி காமிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு டைரக்ஷனை மென்ஷன் பண்ணி காமிப்போம். ஸோ இப்படி நான் வந்து ஒரு டைரக்ஷனை மென்ஷன் பண்ணுறேன். பியிலேருந்து ஏ, ஏலேருந்து சி, சியிலேருந்து இ, இயிலேருந்து டிக்கு போகுது. அதாவது ஒரு ஆரோ மென்ஷன் பண்ணணும். ஓகே. டியிலேருந்து ஏக்கு ஒரு டைரக்ஷன், பியிலேருந்து சிக்கு ஒரு டைரக்ஷன். ஸோ இந்த மாதிரி டைரக்டட் கிராஃப் அப்படின்னு நம்ம போடலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், என்னுடைய டைரக்டட் கிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா நான் டைரக்ஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ த்ரூ த டைரக்ஷன்ஸ் மட்டும்தான் நம்மளால் வந்து போக முடியும். இது வந்து யூனி டைரக்ஷனல் கிராஃப்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது டைரக்டட் கிராஃபை யூனி டைரக்ஷனல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பியிலேருந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறப்போ ஏக்கு ட்ராவல் பண்ணுவோம், இல்லை சிக்கு ட்ராவல் பண்ணுவோம். பிக்கு யாருமே வந்து ட்ராவல் பண்ண முடியாது. காரணம் வந்து பியிலேருந்து தான் நம்ம வந்து போயாகணுமே தவிர பிக்கு எதுவுமே வந்து டெஸ்டினேஷனுக்கு எதுவுமே வரலை. ஓகேங்களா.
ஸோ அப்போது இதில் நம்ம பாத் பண்ணோன்னா B to A, A to C அப்படின்னு போடலாம். அதே மாதிரி B to C நம்ம போடலாம். B to A, A to C, C to E அப்படின்றது ஒரு பாத் போடலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாத்ஸாக நம்ம போடலாம். டியிலேருந்து ஏக்கு தான் வர முடியுமே தவிர நம்ம ஏலேருந்து டிக்கு ட்ராவல் பண்ண முடியாது. அதே மாதிரி ஈலேருந்து டிக்கு ட்ராவல் பண்ண முடியும், டியிலேருந்து ஈக்கு நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து யூனிடைரக்ஷனல் கிராஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இதில் நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம், ஏ, பியும் B, ஏவும் ஒன்று கிடையாது. ஓகேங்களா, ஆனால் பைடைரக்ஷனல் கிராஃபில் ஏ, பின்னு போட்டாலும் ஒன்று தான், B, ஏன்னு போட்டாலும் ஒன்று தான். பட் இங்கே அப்படி கிடையாது, B, A மட்டும்தான் இருக்குது, ஏ, B இங்கே கிடையாது. காரணம் எந்த டைரக்ஷனும் இல்லை, ஏலேருந்து பிக்கு எந்த டைரக்ஷனும் இல்லாததால் ஏ, B இஸ் நாட் ஈக்குவல் டு B, A அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த டைரக்டட் கிராஃபில். ஓகேங்களா, ஆனால் பைடைரக்ஷனல் கிராஃபில் ஏ, பியும் B, ஏவும் ஒன்று தான். ஏ, B, ஏன்னா என்னுடைய எட்ஜை நான் சொல்கிறேன், ஏ, பின்ற எட்ஜும் B, ஏன்ற எட்ஜும் ஒன்று. ஆனால் டைரக்டட் கிராஃபில் ரெண்டுமே ஒன்று கிடையாது. ஏ, B இஸ் நாட் ஈக்குவல் டு B, A அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இது டைரக்ஷன் இருக்குது, அந்த டைரக்ஷனில் மட்டும்தான் அது ட்ராவல் ஆகுமே தவிர வேறு டைரக்ஷனில் ட்ராவல் ஆகாது. ஸோ இது வந்து ஒரு வே. அப்புறம் இன்னும் என்ன மாதிரியான கிராஃப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டட் கிராஃப், நான் வெயிட்டட் கிராஃப்னு இருக்குது. அதாவது அன்வெயிட்டட் கிராஃப்னு நம்ம சொல்லலாம். வெயிட்டட் கிராஃப், அன்வெயிட்டட் கிராஃப். ஓகே, என்கிட்ட இப்போ 5 நோட்ஸ் இருக்குது. இந்த 5 நோட்ஸ்க்கு நான் வந்து வெயிட்டட் கிராஃபாகவும் நான் போட்டு காமிக்க முடியும். அதாவது நோட் 1லேருந்து நோட் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டேஜ் வந்து டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த இடத்துல வந்து 5ன்னு போடுறேன். அதே மாதிரி 2க்கும் 5க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 7ன்னு போடுறேன். 4க்கும் 5க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 6ன்னு போடுறேன். அதே மாதிரி 3க்கும் 4க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 அப்படின்ற மாதிரி நான் மென்ஷன் பண்ணுறேன். 1க்கும் 3க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 அப்படின்ற மாதிரி நான் மென்ஷன் பண்ணுறேன். 1க்கும் 4க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 7ன்றதை நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டட் கிராஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு நோடுக்கும் இன்னொரு நோடுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டேஜ் கொடுத்துருக்கோம். ஸோ 3 and 1க்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வெயிட்டட் எட்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் வெயிட் கொடுத்துருக்கேன் 3. ஓகேவா, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 1 and 3 இஸ் 3. அதே மாதிரி 3 and 4க்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து 2, 1 and 4க்கு டிஸ்டன்ஸ் வந்து 7, 1 and 2க்கு டிஸ்டன்ஸ் வந்து 5, 2 and 5க்கு டிஸ்டன்ஸ் வந்து 7, 4 and 5க்கு டிஸ்டன்ஸ் வந்து 6. இதுக்கு பேர் தான் வெயிட்டட் கிராஃப்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் எந்த வெயிட்டேஜும் நம்ம கொடுக்காம இருந்தோம்னா அது வந்து அன்வெயிட்டட் கிராஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது சாதாரணமாக ஒரு கிராஃப் நம்ம போட்டோம்னா அதில் வந்து அன்வெயிட்டட் கிராஃப்னு நம்ம சொல்லுவோம். சைக்கிளிக் கிராஃப், அசைக்ளிக் கிராஃப் அப்படின்னா என்னென்னா, ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு சைக்கிள் வந்திருக்கு இதில். அதாவது 3லேருந்து 1, 1லேருந்து 4, 4லேருந்து 3 இது ஒரு சைக்கிள். 3லேருந்து 1, 1லேருந்து 2, 2லேருந்து 5, 5லேருந்து 4, 4லேருந்து 3 இது வந்து ஒரு சைக்கிள். ஓகே, ஸோ அப்போது என்னென்னா இது வந்து சைக்கிளிக் கிராஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு இதில். ஸோ அப்போ இது வந்து சைக்கிளிக் கிராஃப். ஓகே, 3லேருந்து 1 என்னுடைய பாத் பாருங்கள், 3லேருந்து 1, 1லேருந்து 4, 4லேருந்து 3 இதுவே வந்து ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போது ஸ்டார்டிங் நோடும் டெஸ்டினேஷன் நோடும் சேம் நோடாக இருந்துச்சுனாலே இட் இஸ் ஏ சைக்கிளிக் கிராஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா அசைக்ளிக் கிராஃப்னு சொல்கிறோம். அதாவது இதில் எங்கேயுமே நம்மளுக்கு சைக்கிளே ஃபார்ம் ஆகலை. ஓகேங்களா, 4லேருந்து டைரக்ஷன் 1க்கு ஒன்று போகுது, 5க்கு ஒன்று போகுது. அதே மாதிரி 3லேருந்து 1, 1லேருந்து 2, 2லேருந்து 5க்கு போகும். மறுபடியும் எனக்கு ரிப்பீட் ஆகலை பாருங்கள். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா 3லேருந்து 5, 3லேருந்து 4, 4லேருந்து 5 இதில் எங்கேயுமே ரிப்பீட் ஆகலை. ஸோ அப்போ என்னென்னா இது வந்து அசைக்ளிக் கிராஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில பேசிக்கான டைப்ஸ் ஆஃப் கிராஃப்னு சொல்லலாம். அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு சில டெர்மினாலஜிஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ கிராஃப் நம்ம பார்க்கலாம். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ கிராஃப் எப்படி கொடுக்கலாம், ஒரு கிராஃபை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், நம்ம வந்து ட்ரா பண்ணி நம்மளுக்கு போர்டில் ட்ரா பண்ணிடுறோம், சிஸ்டமில் நம்ம ட்ரா பண்ணி பார்க்குறோமே தவிர அது உள்ள மெமரியில் ஸ்டோர் ஆகிறப்போ கண்டிப்பாக வந்து ஒரு டைமென்ஷனில் தான் ஸ்டோர் ஆக போகுது. அது அரேயில் ஸ்டோர் ஆகும், இல்லைனா லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ அது எப்படி நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.